எல்லா உயிர்களுக்கும் படியளிக்கும் இறைவா, இன்று உன்னை சார்பாக உணவளிக்க வந்திருக்கும் மை இந்தியா பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் நிறுவனம் நிர்வாக வளர்ச்சிக்காகவும் ஊழியர்களின் நலனுக்காகவும் நம் இல்ல முதியோர்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் உணவு வழங்குகிறார்கள். இன்னொருவர் மீது இரக்கம் காட்டுபவர்கள், இருப்பதை இயன்றதை ஏழைகளுக்கு கொடுப்பவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் இறைவனுக்கு இணையானவர்கள். இன்று எங்களுக்காக வந்து அன்பும் ஆதரவும் தந்திருக்கும் உங்கள் பணியில், தொழிலில், வாழ்வில் ஏர்முகம் கண்டு நீங்கள் பன்மடங்கு உயர வேண்டும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் நிலைத்திருக்க வேண்டும், நீடித்திருக்க வேண்டும். சுற்றம் சூழ நீங்கள் வாழ்வாங்கு வாழ வாழும் தெய்வங்களான முதியோர்களின் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் என்றும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும். பெற்றோர்களாய் இவர்களை நேசிக்கும் உங்களுக்கு மீண்டும் இன்று வர காலம் கழியட்டும், நேரம் போதட்டும். வாழ்க வளமுடன். காலை வணக்கம். தாவமாய் தாம் இருந்து நாங்கள் பெற்ற பிள்ளைகள் எங்களை கவியாய் தவிக்கிட்டு சென்றிருந்தாலும் இதோ நாங்கள் பெறாத பிள்ளைகளாய் எங்கள் கண்ணெதிரே நீங்கள் கண்கள் விதிய கண்ணீர் மல்க, ஆம் ஆனந்த கண்ணீர் மல்க அன்போடு உங்களை நாங்கள் அனைவரும் வரவேற்கிறோம். இன்று எங்களுக்கு உணவு கொடுக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மை இந்தியா பிரைவேட் லிமிடெட் தங்களின் மன வளர்ச்சிக்காகவும் மன நிம்மதிக்காகவும் முதியோர்களின் ஆய்வு பெறவும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையிலும் நமக்கு காலை உணவு வழங்குகிறார்கள். உணவு கொடுக்கும் அவர்களுக்கு நிர்வாகம் மேலும் மேலும் வளர்ந்து உலகத்தரம் வாய்ந்த நிர்வாகமாக ஆண்டவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு உணவு கொடுக்கும் அவர்களுக்கு எல்லா வாக்கியமும் ஆண்டவர் தரட்டும். படிக்கும் உங்கள் குழந்தையின் நாவில் சரஸ்வதி குடியிருக்கும். உள்ளத்தில் கண்ணனாயிருக்கும் உங்கள் இல்லத்தில் லட்சுமி குடியேறி நீங்காது நிரந்தரமாக வாசம் செய்கிறோம். வாய்ப்பு இருந்தால் எங்களை காண மீண்டும் மீண்டும் வாருங்கள். சுற்றம் சூழல் நீங்கள் சுபிட்சமாக வாழ எங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.